மதிமுகவும் தாவேகா பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற மாதிரி என்ன நடக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் அவர்களுடைய அணுகுமுறைகளில் மிக ஆத்திரமும் கோபமும் கொண்டதனுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாமே பார்க்குறோம். மதிமுக வைகோ இத்தனை ஆண்டுகால அரசியலில் பயணித்தவர் அவர் என்னன்னா வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தாவேகா கொடுக்க ரெடி ஆகிடுது. இன்றைக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயனுடைய அப்பாயின்மெண்ட்டை போல அங்கே ரெடி பண்ணி வச்சிருப்பார். பிரதிநிதி ரெடி பண்ணி வச்சிருப்பார். அப்படிதான் தம்பித்துறை காலத்தில் மற்றவங்க இருக்க தலாவி சுந்தர் இருக்க ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு அந்தஸ்து உள்ள நிச்சயமா இங்க சட்டப்பேரவையிலே ஒரு அலுவலகம் இருக்கு, காரு உதவியாளர் சொல்லி ஒரு அமைச்சருக்கு உரிய அந்தஸ்து இருக்கும். இந்த வாய்ப்பை தாவேக்காவா பயன்படுத்துவோம். ஏன்னா ராஜ்யசபாவுக்குமே காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்டோம், அதனால இங்கிருந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி நாம ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ரெண்டு தலைவர்களுடைய நோக்கம். அந்த இரண்டு தலைவர்கள் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை காப்பாற்றி வெற்றிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அரசியல் இவ்வளவு காலம் பயணித்தவருக்கு இந்த எண்ணம் இந்த சூழல் தெரியாதா? தெரியும். பிடிவாதமாக இருக்கிறார். தன்னை புரட்சியாளர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவை கருதிட்டு தன்னை மட்டுமே ஒரு முகமாக கொண்டு போகணும், அந்த தலைவருக்கு ஈக்குவலா கொண்டு போகணும்னாரு. நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சி வி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க, விவாதிப்போம், அதுல விவாதிச்சு ஜனநாயக ரீதியில விடுங்க, பேசுவோம், பேசிட்டு உங்களையே பொதுச்செயலாளர் இருக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றினா கூட இருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் பிடிவாதமாக அதை மறுத்து வருகிறார். அதனுடைய விளைவு தான் இப்ப சாரியா சனிக்கிழமை தோறும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க பனையூரை நோக்கி. மிக மோசமான நிலைக்கு அதிமுக கொண்டு வருவதற்கு 100% எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க. புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்க முடியுது. ஐயுஎம்எல் திமுக கூட்டணியிலிருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக பயணித்து வந்த அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போயிருக்காங்க. அது தொடர்பாக ஒரு கேள்விகளுக்கெல்லாம் திரு காதர் மொய்தீனுக்கு டென்ஷனாக பதில் சொல்ல முடியுது பார்க்கணும். அதை தொடர்ந்து மதிமுகவும் அவங்க தாவேகா பக்கம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற மாதிரி என்ன நடக்குது? இல்லை இப்போ இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையுமே ஒரு பெரிய அது எந்த விதமான போக்குன்னு தெரியல, ஒரு குழப்பமான சூழல் வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்ந்த கட்சி ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. 2021 பார்த்தோம், எல்லாத்துக்கும் 6 தான் அப்படின்னு. 20 தொகுதி 15 தொகுதியெல்லாம் போட்டிக்கிட்டவங்கலாம் 6 தொகுதியில் சரி பாஜக வந்துடக்கூடாதுன்னு இருந்தாங்க. அதை விட மோசமாக 2026 அதை விட குறைஞ்ச தொகுதிகள் கொடுத்த உடனே திமுக விட அவங்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது. இன்னும் கூடுதல் அதிருப்தி எப்போ வந்ததுன்னா, புதிதாக வந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்த உடனே நம்ம இடதுசாரி தோழர்கள் கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் எல்லா கட்சிகளுமே ஒரு கடுமையான இதில் இருந்தாங்க. இந்த தேர்தலில் கூட ஒரு இணக்கமான போக்கு இல்லை அப்படிங்கிறது திருமாவளவன் வெளிப்படையாக சொன்னார். விசிக அதிகமாக திமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க, அதுதான் உண்மையும் கூட நடந்தது. அப்போ இந்த தாவேகா வெற்றி செய்தி வருகிற பொழுதே வலைத்தளங்களில் ஊடகங்களில் விமர்சிக்க தொடங்கினாங்க. திமுக மீதான ஒரு விமர்சனம் வந்தது. வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே அங்கிருந்து நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சோங்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாருமே வெளியில் வந்து தான் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. இப்போ விசிகாவுமே எந்த நிமிடமும் என்னடா எல்லாருமே வெளியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் புதிய ஆட்சி மக்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க, அதற்கு ஆதரவு கொடுக்குறோம், அது ஒரு மதசார்பற்ற ஆட்சியாக இருக்கிறது, அதனால் அவங்களுமே பாஜக கொள்கை எதிரி என்று தெரிவித்ததுனால நாங்கள் ஆதரவு நிலப்பாடு கொடுக்குறாங்க. அதில் காங்கிரஸ், விசிக அமைச்சரவையிலேயே இடம் கொடுத்துட்டாங்க. மற்றவர்கள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன் அவங்க வெளியில் இருந்தோன்னா, அவங்களாம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால அவங்க போக முடியல. அது மதிமுகவே வெளிப்படையாக சொன்னாங்க. மதிமுகவே வெளிப்படையாக சொன்னது. அந்த மனிதரை ஜவஹர்லா சொன்னார், அடுத்த முறை நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்களுமே ஐயுஎம்எல் ஏணி சின்னத்தில் தான் நின்றுருக்காங்க. அதனால் திமுகவில் நாங்கள் வெளியே வந்துட்டோன்னு
விரும்பினால் அவங்களுக்கும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறார். அமைச்சர்கள் இருக்கா சார்? ஆமாம், இடம் பெற்றிருக்கிறாங்க. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள், அவர்களுடைய அணுகுமுறைகளில் மிக ஆத்திரமும் கோபமும் கொண்டதனுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாமே பார்க்குறோம். மதிமுக அமைச்சர் வைகோ இத்தனை ஆண்டுகால அரசியலில் பயணித்தவர் வந்து அவர் என்னென்னா வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. தாவேகா கொடுக்க ரெடி ஆகிட்டு இல்லை, ஆமாம், தாவேகா தரப்பில் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான பாலமாக ஒருவர் செயல்படணும், அனுபவம் பெற்ற இவரை பயன்படுத்திக்கலான்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இவருக்கு டெல்லியில வந்து நல்ல ஒரு அறிமுகம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, அந்த லாபி டெல்லி லாபி பண்றதுக்கு சரியா வரும் அப்படின்னு. ஆனால் இளையவர்கள் விஜயை சுற்றி இருக்கிற சில முக்கிய பிரமுகர்கள், அவருடைய மிக நெருங்கிய சகாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து டெல்லியோட ஒரு இணக்கமான உறவை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இவர் காலமெல்லாம் பாசிச பாஜகன்னு கடுமையாக விமர்சித்தவர் தான் வைகோ. அவர் மோடியோட கூட்டணி அமைச்சவர். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதனால் அவரை விடவும் இங்கேருந்து நம்மிடமிருந்து ஆங்கிலம் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு பிரமுகர்கள் நம்ம அனுப்பணும்னு சொன்னால் நமக்கு இருக்கும். அவரை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. இன்னொன்று, அவர் வயது ஆயிடுச்சு. இங்கேருந்து வர்ற அதிகாரிகள் முதலமைச்சர் போகிற போது மீடியேட்டராக இருந்து அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சொல்லணும். இவர் வந்து அவரை பயன்படுத்த முடியாது, அவரை நம்ம அப்படி பயன்படுத்த முடியாது. இப்போ இன்றைக்கு போட்டிருந்தாங்கன்னா, அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயனுடைய அப்பாயின்மெண்ட்டை பூரா அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பார், பிரதிநிதி ரெடி பண்ணி வச்சுருப்பார். அப்படிதான் தம்பித்துறை காலத்தில் மற்றவங்க இருக்க, தலாவி சுந்தர் இருக்க, ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கு அந்தஸ்து உள்ள. நிச்சயமா இங்கே சட்டப்பேரவையிலே ஒரு அலுவலகம் இருக்கும், காரு உதவியாளர்னு சொல்லி ஒரு அமைச்சருக்கு உரிய அந்தஸ்து இருக்கும். அந்த வாய்ப்பை தாவேக்காவாக பயன்படுத்துவோம். ஏன்னா ராஜ்யசபாவுக்குமே காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்டோம், அதனால் இங்கிருந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. இன்னொன்று, அந்த உள்வட்டாரத்தில் பேசுகிற பொழுது முதலமைச்சருடைய ஆலோசகராக போட்டிருக்காங்கல்ல நம்ம ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, அந்த மாதிரி அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் ஒருவரை கூட டெல்லி சிறப்பு நிதியாக போடுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா அந்த வட்டாரத்தை சொல்கிறாங்க. அநேகமாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே அறிவிப்பு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். இன்னொரு தகவல் சொன்னீங்க, சி மகேந்திரன். ஆமாம், காலங்காலமாக பொது உடைமை கட்சியில் ஐயா நல்லகண்ணன் அவருடைய 18வது வயதுல ஒரு 50 ஆண்டுகளுக்கு 73 வயது அவருக்கு. ஆமா 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது உடைமை கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருந்தாரு. ஐயா நல்லகண்ணு காலத்திலையும் சரி, தாப்பாண்டியன் காலத்திலையும் எது அவர் அந்த ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதான் தொடர்ந்து தனக்கான முக்கியத்துவம் அங்கே இல்லை. முத்தரசன் வர்ற போதே அவருக்கு தலைமை பொறுப்பு வரும்னு எதிர்பார்த்தாங்க, அவருமே வருவோம் என்று எதிர்பார்த்தார், வரல. அவரை தொடர்ந்து தனக்கு வாய்ப்பு வரும்னு எதிர்பார்த்தார், அதுவும் மு வீரபாண்டியனுக்கு போயிடுச்சு. அப்போ தன்னுடைய உழைப்புக்கு சீனியாரிட்டிக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வேதனைகளையும் வருத்தத்திலையும் ஒரு கடுமையான அதிருப்தியிலையும் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது போன்ற செயல்கள் அரசியல் கட்சிகளில் மூத்த முன்னோடிகளுக்கு சரியான இடம் வழங்கலைன்னா போயிடுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ அதிமுகவிலையும் அதுதான் நடக்குது. எடப்பாடி பழனிசாமியால் இனி அதிமுகவை மீண்டும் ஒரு மீளுருவாக்கம் செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர முடியாது, இவரை நம்பி நாம் பயணித்தால் வீணாகி விடுவோம் அப்படிங்கிற பார்வையில் தான் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ போகிறார். ஆனால் தொண்டன்கள் இருக்கான். தொண்டன் வந்து காலமெல்லாம் தொண்டர்கள் இருக்காங்க. ஆமாம், அதிமுகவில் காலமெல்லாம் பயணித்து இந்த அதிமுக வெற்றிக்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் காலமெல்லாம் புரட்சி திரு எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, இரட்டலை என்று பயணிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. இந்த வெளியேறுகிறவர்கள் வந்து வெறும் எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த வெறுப்பை, அதிருப்தியை விட்டு அங்கே போகிறத விட்டுட்டு இந்த கட்சியை இருந்து இங்கேயே போராடி இந்த கட்சியை மீட்டெடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர முயற்சியில் ஈடுபடணும். ஆனால் அவர்கள் ஒரு அரசியல் சுயலாபத்திற்காகவும் பதவி பொறுப்புகளுக்காகவும் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் போகிறாங்க. தாவேக்கால அவங்களுக்கு எந்த விதமான மரியாதை பொறுப்புகள் வழங்கப்படுகிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணம்ன்றது அவர் இன்னும் ஒரு உணராம இருக்காரா, இல்லை உணர்ந்துட்டு அதை வெளிப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறாரா? இல்லை, நான் பல பதிவுகளில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னே சொன்னேன், மிக பிடிவாதமாக இருக்கிறார். கட்சி ஆட்ட இருக்கு, நான் தான் அதிமுக, ஏன்னா எவனும் எதுவும் செய்ய முடியாது, ஏன் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கு அதிருப்தியில் வந்த 25 பேரில் சொன்னாங்கல்ல, சிவி சண்முகன், அத்த விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் எல்லாம் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிடிவாத போக்கு, இந்த ஒரு சர்வாதிகார போக்கு அவர்கிட்ட இருக்கிறது தான் கட்சி இவ்வளோ பெரிய தோல்விக்கு காரணங்கிறத உணர்றாங்க அவங்க. ஆனால் உணர்ந்தும்
அதை ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு தான் பார்க்குறேன். 2024 பிறகு அந்த 6 பேர் சந்தித்து பேசினது பச்சை பொய்யுங்கிறார். 6 பேர் இன்னும் உயிரோடு இருக்காங்க. 6 பேர் செங்கோட்டையன் வந்து வெளியிலே சொன்னார், மற்றவங்களும் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் பல கட்டங்களில் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ இந்த போக்கு என்பது இங்கே பொதுவெளியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி கட்சியினர் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் இனி அதிமுக வெற்றி பெறாதுங்கிற பார்வை வந்துருச்சு. இந்த இமேஜை நம்ம உடைச்சு வெற்றி பெறுங்கிற பிம்பத்தை நம்ம கொண்டு வரணும்னாலே இவங்கெல்லாம் வெளியில் போனவங்கெல்லாம் சேர்த்தாதாங்க சரியாக வரும் அப்படின்னு. அதுலேயும் நான் போனவங்கள்ட்ட பேசினேன், இந்த 6 பேர்ட்ட 3-4 தலைவர்கிட்ட பேசினேன். கடைசியாக சொல்லியிருக்காங்க, நீங்களே பொதுச்செயலாளர் இருங்க, உங்களே முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் கொடுங்க, இந்த வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியில் இருக்கிறவங்க அதிருப்தியாளர்கள் எல்லோரும் வாங்க, புரட்சித் தலைவர் வழியில் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த ஆட்சியை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு செல்வோம். சரி, ஜெயலலிதா அவர்களுமே கிட்டத்தட்ட வந்து இந்த ஆரம்பிரப்பாளர்கள் இருக்கட்டும் மற்றவர்கள் அந்த 6 பேர் அதுதான் சொல்ல வரேன், சேர்த்துக்கிட்டு தானே. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். இது எல்லாத்தையும் நம்ம இணைச்சாதாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கட்சி வலிமையாயிடுச்சு அப்படின்னு கூட்டணியும் வலுவான கூட்டணி வரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் சரி, தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு வெளியில் இருந்த மூத்த முன்னோடிகளை பூரா அவங்க எல்லாத்தையுமே அழைத்து அரவணைத்து கட்சியை வெற்றி பாதை கொண்டு வந்தாங்க. செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நம்ம காளிமுத்து, ஆரம் வீரப்பன், வளர்மதி போன்றவர்களாம் மிக மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. 4 வரை நின்று போனவர்களுமே கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. போட்டி அதிமுகன்னு போனவங்களும் விமர்சனம் பண்ணாங்க. அவர்கள் எல்லாம் மறுபடியும் அழைத்து அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது, இந்த ரெண்டு கட்சியினுடைய தலைவருடைய நோக்கம் என்ன, இந்த இயக்கம் என்பது வெற்றி பாதையில் பயணிக்கணும். இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிற கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி, திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த 2 தலைவர்களுடைய நோக்கம். அந்த 2 தலைவர்கள் கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த அந்த இயக்கத்தை கைப்பற்றி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை காப்பாற்றி வெற்றிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. அரசியல் இவ்வளவு காலம் பயணித்தவருக்கு இந்த எண்ணம், இந்த சூழல் தெரியாதா? தெரியும், பிடிவாதமாக இருக்கிறார். நான் பல பதிவுகளில் சொன்னேன், 2026 தேர்தலில் இந்த ஒற்றுமை இல்லைன்னா 2026 தோல்வி ஒரு பெரும் தோல்வியாக இருக்கும். அந்த தோல்விக்கு பிறகு 50 வயதுக்கு கீழான அதிமுகவில் பயணிக்கிற பல நிர்வாகிகள் முகாம் மாறிடுவாங்க, தாவேகா, திமுக, காங்கிரஸ்னு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக இருக்கும். அந்த அதிமுக எப்படி இருக்கும்னா இந்த தமாக, தேமுதிக, மதிமுக மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு பரிதாப நிலைக்கு ஒரு கட்சியை கொண்டு போய் அதிமுக மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டை அதுதான் பல ஆண்டுகள் அதிக முறையா. ஆமா, இங்க புரட்சி எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி முதல் கூட்டத்தில் பேசுறப்போ சொல்றாரு, இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் அப்படிங்கிறார். ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது என்னை அழிப்பதற்கு சதி நடக்கிறது, என்னை ஒழித்து விடலாம் என்று கருதுகிறார்கள், இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால், ரொம்ப ஆவேசமாக சொன்னார், அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் கட்சி அழிந்து விடாது, 1000 ராமச்சந்திரர்கள் வருவாங்க, 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் அப்படின்னு பேசினார். 53 வருஷத்துல கொண்டு போய் அதல பாதாளத்துல தள்ளிட்டார். 2 கட்சி தலைவர்கள் பாடுபட்டாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் என்னுடைய வருடத்திற்கு பிறகும் கூட 1000 ஆண்டுகளை கடந்தும் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். தலைவர் கட்சியே 1000 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார். இவங்க ஆட்சி அதிகாரத்திலே 100 ஆண்டுகளை கடந்து பணியாற்றும் அப்படி இயக்கம் பேர் இயக்கம்னு சொன்னார். மிகப்பெரிய பேர் இயக்கமாக 2 தலைவர்களுமே இந்த கட்சிக்காக தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவரெல்லாம் சொத்துக்களை விற்று சொத்துக்களை அடமானம் வச்சு புரட்சி கட்சியை வளர்த்தார். இந்த அம்மாவுமே ஒரு செல்வாக்கு மிக்க 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை ஒப்படைத்து போனதுக்கு பிறகு கூட செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போனாங்க. 1988 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து ஒரு பெரிய பேரியக்கமாக கட்டமைத்துட்டு போனாங்க. இந்த கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறாங்க. முதலமைச்சர் பொறுப்பு அது கட்சி வளர்ச்சிக்கான சுற்றுப்பயணம் இல்லை, அவர் மீண்டும் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்கான அந்த சுற்றுப்பயணம். அது கூட அவரே தன்னை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவை கருதிட்டு தன்னை மட்டுமே ஒரு முகமாக கொண்டு போகணும், அந்த தலைவருக்கு ஈக்குவலாக கொண்டு போகணுன்னாரு. இங்கே மண்டல வாரியாக இருக்க 100 நிர்வாகிகள் போட்டீங்க, 40 அமைப்பு செயலாளர்கள் போட்டிருக்கீங்க. ஒரு மண்டலத்துக்கு 10 பேர் 5 பேர்னு போட்டு அங்கே அவங்க பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் கையில் ஒப்படைச்சு அவர்களை பிரச்சாரத்துக்கு போகணும். அதை விட மோசம் என்னென்னா, இந்த திராவிட இயக்க வளர்ந்ததே எழுத்தாலும் பேச்சாலும் தான். ஒரு கிட்டத்தட்ட
ஒரு 350-400 பேச்சாளர்கள் தொடக்கத்தில் அதிமுகவில் இருந்தாங்க. இப்போ ஒரு 50-60 பேர் தான். அவங்கள கூட பயன்படுத்திக்கல, பேச்சாளர்களை பயன்படுத்திக்கல. கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு எந்த வியூகமும் வகுக்கல இல்லை. இவரோடு இணக்கமாக இருந்து இவரை முதலமைச்சராக வருவதற்கு துணை நின்ற அந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த மாவட்ட நிர்வாகிகள், இதுதான் கட்சின்னு கொண்டு போயிட்டார். கீழே இருக்கிற ஒன்றிய நகரம் கிளை அவங்கெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கல, அவர்களுக்கான எந்த இதுவுமே இல்லை. அதனால்தான் இதை நாம் ஒரு மீள் உருவாக்கம் செய்ய வேண்டும், நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் கூட்டுங்க, என்ன உங்களுக்கு வந்துடுச்சு, செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க, ஒரு அவசர காலத்தில் கட்சிக்கு ஒரு அசாதாரண சூழலில் நம்ம கூட்டுறதுக்கு பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் இருக்குல்ல, விவாதிப்போம். அதில் விவாதித்து சும்மா நீங்கள் வெறும் பொதுக்குழுவை கூட்டிட்டு ஒரு 27-32 தீர்மானத்தை புக்காக அடித்து கொண்டு போய் போட வேண்டாம். விவாதிப்போம். செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பேச்சாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஜனநாயக ரீதியில் விடுங்க, பேசுவோம். பேசிட்டு உங்களையே பொதுச்செயலாளர் இருக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றினா கூட இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிடிவாதமாக அதை மறுத்து வருகிறார். அதனுடைய விளைவு தான் இப்போ சாரியாக சனிக்கிழமை தோறும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க பனையூரை நோக்கி. மிக மோசமான நிலைக்கு அதிமுக கொண்டு வருவதற்கு 100% எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும். ஸோ இன்னொரு விஷயம், முன்னாடி நான் பேசியிருந்த மாதிரி மதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து புத்தக வெளியீட்டுக்கு அழைப்பதற்கு கொடுக்க தான் அவர் போயிருந்தார். அங்கே போகிறாரா சிஎம் அவர்கள்? அதே மாதிரி 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு மதிமுக இருக்கக்கூடியவர்கள். அதற்கு எதுவும் சாத்தியங்கள் இருக்கா? இல்லை, அரசியலில் கிடைக்கிற எல்லா வாய்ப்பையுமே ஆதரவு நிலைப்பாடை திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்ப்போம். நிச்சயமாக அந்த விழாவுக்கு செல்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். மதிமுகவிலுமே இப்போ துரை வைகோ அவர்கள் வந்து மிக தீவிரமாக திமுக எதிர்ப்பில் இருக்கிறாரு. நம்ம அடிக்கடி பேசிக்கிற மாதிரி அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் யாரோடும் கைகோர்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை, என்னென்னா இந்த அதாவது திரு ராஜேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், இன்னொரு சீர்காழி எம்எல்ஏவாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னும் போது அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இவருக்கு துரை வைகோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதில் கொடுத்தா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய விரும்பலை. இந்த 5 ஆண்டுகள் மதிமுக எம்எல்ஏக்களாகவே நாங்கள் தொகுதிக்கு பார்க்குறோம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தலைமை ஏற்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இவர்கள் மதிமுகவில் இருந்தால் உதயசூரியன் சின்னத்தில் தான் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ண மாதிரி இவங்க திமுக ஆள் மாதிரி தானே இப்போ அப்படி தானே வரும். சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏ லிஸ்ட்டில் தான் அவங்கெல்லாம். ஒருவேளை இவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக அவங்க விடாது இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்துகிற கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.